Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே மசால் தோசை வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை பண்ண தோசை மாவு தவால 2 கரண்டி ஊத்திக்கோங்க. அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈவனா சர்ஃபேஸ் உள்ள ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் schezwan சாஸ், கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 கப் உருளைக்கிழங்கு மசாலா போட்டிருக்கோம். இது பானிபூரி ஸ்டஃபிங் மசாலா மாதிரி செஞ்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. நல்லா மேஷ் ஆனதும் எல்லா இடத்துலையுமே தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது மேலே 1 கியூப் சீஸ் எடுத்து துருவி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக துருவி விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பெஷல் பொடி நம்ம போட போகிறோம். இந்த பொடியை நம்ம சேனலில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம். இந்த பொடி இல்லைனாலும் உங்கள்கிட்ட பரவாயில்ல, நீங்கள் நார்மல் இட்லி பொடி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் தோசை நல்லா வேகட்டும். அது கூட கார்னிஷுக்கு கொத்தமல்லி இலையை 1 ஸ்பூன் மேலே தூவி விட்டுடுங்க. இப்போ நம்ம தோசை நல்லா வந்திருக்கு. இது சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. தோசை கிறிஸ்பியானதும் ரோல் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இது கூட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.